வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கான பழமொழி மா காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு. இதுக்கான பொருள் அறிவற்றார் செல்வம். தொன்மையின் மாண்ட துணி ஒன்றும் இல்லாதார் நன்மையின் மாண்ட பொருள் பெறுதல் இன்னொலி நீர்க்கண் மேல் இளங்கும் மலை நாட மா காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு. இதுக்கான பொருளை பார்ப்போம். ஒரு அறிவற்றவர்கிட்ட வரக்கூடிய செல்வமானதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பறித்து உண்பாங்க. அது நல்ல வகையில் பயன்படாது. இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மாமரம் நிறைய காய் காய்ச்சிருக்குன்னா தன் மேலே கல் எல்லாருமே அந்த மாங்காய் பறிக்க எறிவாங்களே. ஸோ அதுவே அது காய் காய்ச்சி துன்பத்தை நிறைய ஏற்றுக்குது. ஸோ அறிவற்றவர்கிட்ட வரக்கூடிய செல்வமும் இப்படி தான். பலர் அதை அபகரிக்க நினச்சி இவங்க அது ஒரு நல்ல வகையில் பயன்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் மா காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு, அதாவது காய்ந்த மரம் கல்லெறியப்படும்ன்றது ஒரு இதுக்கான பொருள் அறிவற்றார் செல்வம். முதல் 40 பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம். முழந்தால் கிழிந்தானை மூக்கு பொதிவு தவறான பதில். முழு நட்பேர் சாணிற்கு நன்று பழமையும் புதுமையுமான நட்பு. முடங்குரைப்ப சான் நீளுமாறு தீயவனின் குணம். முளை இருப்ப தாயனல் தான் சுவைத்தற்று ஏவலரும் காவலரும். முயல் விட்டு காக்கை திணர் அருளற்றவர் அறவாழ்வு. முதலிலார்க்கு ஊதியமில் நல்வினையும் செல்வமும். முடவன் பிடிப்பூனி யானையோடு ஆடல் உறவு யானையும் முடவனும். மிளகுழு உண்பான் புகழ் தீயோன் இகழ்தல். மிக்கவை மேவிர் பரிகாரமில் மீந்துள்ள செல்வம். மாயா நரையான் புறத்திட்ட சூடு உயர்ந்தோர் குற்றம். மா காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு அறிவற்றார் செல்வம். இது வரைக்கும் 40 பழமொழியை நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் ஷார்ட்ஸாக. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.